Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. திரு நந்தகுமார், நம்ம விஷுவல்ஸ் பார்க்குறோம் டிவியில். இப்போது விஜய் அவர்களுடைய வாகனம் ஆளுநர் மாளிகை நோக்கி சென்று கொண்டிருந்த வாகனம் அடையாறு பாலத்திலிருந்து இறங்கி யூ டர்ன் போட்டு மறுபடியும் செல்வதாக நாம் பார்க்க முடிகிறது. ஆளுநர் மாளிகைக்கு செல்லாமல் விஜய் அவர்களுடைய வாகனம் யூ டர்ன் போட்டு போகுது. வேற எங்கேயாவது போகிறாரா, பட்டினப்பாக்கம் இல்லத்துக்கே மீண்டும் போகிறாரா, இல்லை வேற ஏதாவது தலைவர்களை சந்திக்க போகிறாரா, ஆளுநர்கிட்டேருந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கலையா, இல்லை டைம் போஸ்ட்போன் ஆயிருக்கா, மாறி இருக்கா, என்ன நடந்திருக்கிறதுன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதை நம்ம விசாரிப்போம். நம்முடைய செய்தியாளர்கள் நமக்கு விரைவில் அதுக்கான பதில்களை சொல்லுவாங்க, நமக்கு கிளாரிஃபை பண்ணி சொல்லுவாங்க. நம்மளுடைய சோர்சஸ் கிட்ட கேட்டு சொல்லுவாங்க. யூ டர்ன் போட்டிருக்கிறது விஜயோடைய வாகனம். நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, அதே ரூட்டு தான். பட்டினப்பாக்கத்திலேருந்து நேராக சத்யா ஸ்டுடியோ தாண்டி அடையார் மேம்பாலத்தில் ஏறி அந்த பக்கம் இறங்கி நேரா போனா மத்திய கைலாஷ் ஜங்ஷன் வந்திருக்கணும். நம்ம நேற்று பாலத்து மேலேருந்து பார்த்தோமே அதே ஷாட் நம்ம பார்த்துருக்கணும். ஆனா அதை நம்ம பார்க்கல. அடையார் பாலத்தில் இறங்கிய உடனே யூ டர்ன் போட்டு சென்று கொண்டிருக்கிறது விஜய் அவர்களுடைய வாகனம். மீண்டும் வீட்டுக்கு போறாரா அல்லது வேற எங்கேயாவது போறாரா, நம்முடைய செய்தியாளர்கள் கிட்ட கேட்க முடியுமா? நம்ம நேயர்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவோம். அடையாறில் திடீர் யூ டர்ன் அடித்த விஜய் அவர்களுடைய வாகனம் அப்படிங்கிறது ட்விஸ்ட் எதுவும் இருக்கா? எப்பா இந்த முறை நம்பலாமா? உண்மையிலேயே போவாரா? உண்மையிலேயே கூப்பிடுவாங்களா? உண்மையிலேயே இந்த முறை ஆட்சி ஃபைனலா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தோம். இந்த யூ டர்ன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான டர்ன், என்ன மாதிரியான இதற்கு இடையில நம்ம சிபிஎம் மாநில செயலாளர் ஆளுநர் மாளிகைக்குள்ள போனதை பார்த்தோம். அப்போ மற்ற லீடர்ஸ் போக முடியும், they are invited போது விஜய் மட்டும் ஏன் யூ டர்ன் போடுறாரு அப்படிங்கிற கேள்வி வருது. அவர்தான் லீடர், அவர்தான் கரெக்ட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் எல்லாரும் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தா 3 தடவை வந்துட்டாரு, 4வது தடவை திருப்பி அனுப்புனா பிரைம் மினிஸ்டர் அவர் அங்க பல பிரச்சனைகள் வரலாம். அதுக்கு முன்னாடி தொண்டர்கள் நிறைய குமிஞ்சிருக்கலாங்க. அதனால பாதுகாப்பு கருதி கூட அவரை நம்ம 2வது அறிவிப்பு விடலாம், வர சொல்லுங்க, அவர் தான் யாருக்குமே வந்துட்டாரு அங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கலாம். உடனே சரின்னு திரும்பி இருப்பாங்க. ஏன்னா அது திரும்புற இடம் நீங்க திரையில பாக்குற காட்சி தான் அவரோட வண்டி யூ டர்ன் போடுற காட்சி. அடையார் பாலத்துல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் நேரா போகாம முதல்ல எஸ்காட் வண்டி யூ டர்ன் போட்டு நிக்குது. அப்புறம் அந்த கருப்பு கலர் கார் நீங்க பாக்குறீங்களே, அதான் விஜய் போற காரு. அந்த காரு யூ டர்ன் போட்டு அடையாருக்கு இந்த பக்கமா திரும்பி போறாங்க. மீண்டும் சத்யா ஸ்டுடியோ நோக்கி போயிட்டு இருக்காங்க. திரும்புற இடத்துல வழி கிடையாது. ஆக்சுவலா இங்க தள்ளி வந்து தான் நம்ம திரும்ப முடியும், யூ டர்ன் போட முடியும். ஆனா அதுக்கு முன்னாடியே போலீஸ் அந்த வே கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ இன்டிமேஷன் வந்திருக்கணும். வந்து போலீஸ் மூலமா தான் அதை திருப்பி கொண்டு போறாங்க. ஏன்னா அந்த பாலத்தை விட்டு இறங்கணும்னே யூ டர்ன் போட்டுறாங்க. நம்ம மக்கள் வேற யூ டர்ன் போடுற இடத்துல எல்லாம் செல்ஃபி எடுக்கிறதுக்கு நிக்கிறாங்க. என்ன டென்ஷன்ல யூ டர்ன் போட்டு போறாரோ தெரியல. அங்க வேற போய் செல்ஃபி எடுக்கிறாங்க. ஆளுநர் மாளிகை விஜய் வெளிய வர மாட்டேங்காருன்னு சொன்னீங்க. ஆனா விஜய் பல முறை வெளியில வர வச்சிட்டே இருக்கீங்க. கோச்சி கூடாது நீங்க. இன்னைக்கு ஒரு மீம்ஸ் கூட பார்த்தேன். விஜய் பிரச்சாரத்துக்கே மொத்தம் 4 முறை தான் வந்தாரு. ஆளுநரை பார்க்கவே இன்னும் 4 முறை வர வச்சிட்டீங்களேப்பா அப்படின்னு. திரு நந்தகுமார், என்னவா இருக்கு கூட உத்விசம்? நம்ம பெருசா யோசிக்கிறோம். இன்று மாலை ஆளுநர் கேரளம் செல்வதாக தகவல். விஜய்க்கு நேரம் ஒதுக்கவில்லை என்று தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. விஜய் அவர்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையா? அப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்காம நேரா கிளம்பி, ஏற்கனவே நம்ம பார்த்தபடி 7:10 மணிக்கு அவருக்கு ஒரு இண்டிகோ ஃபிளைட்ல சீட்டை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நமக்கு தகவல் வந்துச்சு. அதை அவங்க உறுதிப்படுத்தல ஆளுநர் மாளிகையில இருந்து. ஒருவேளை ஆளுநர் போகலாம், எதுக்கும் ஒரு சீட்டை பிளாக் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு சில தகவல்கள் தெரிவித்தது. ஸோ அந்த 7:10 மணி ஃபிளைட்டை அவர் பிடிக்க போறாரா? அப்படியே இருந்தாலும் கூட 5:30 மணி தான் ஆகுது. விஜய பார்த்துட்டு கூட போய் ஃபிளைட் போகலாம். இன்னைக்கு இந்த சூழ்நிலையில தமிழக இருக்கக்கூடிய அரசியல் நிலவரத்துல அங்க ஒன்றும் பெரிய அர்ஜென்ட் வேலை இல்லை கேரளால. இன்னைக்கு ஸ்வேரிங் இன் செரிமனி இன்னைக்கு வரைக்கும் ஃபைனலைஸ் பண்ணல. எதுக்காக ஒரு மாநிலத்துக்கு முழுமையான நம்ம கேரளா நியூஸை நம்மளால பார்க்க முடியறது இல்லை சார். இங்க இது ஓடிட்டே இருக்கிறதுனால அங்க சீஃப் மினிஸ்டர் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்களா? மோஸ்ட் ப்ராபபிலி கேசி வேணுகோபால்ங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபைனல் பண்ணல. Okay. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.